நறுமலர் தீபம் வலையொலி கல்லூரி பேராசிரியர்களே, ஜிஎஸ் பேப்பரில் பேப்பர் 2, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வில் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய இன்னொரு தலைப்பு குறித்து தான் நம்ம இன்னைக்கு ஒரு சிறிய பார்வை பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. இப்போ இந்த தலைப்பு நான் ஆரம்பத்திலேயே எடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இது ஏறத்தாழ ஒரு 500 பக்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இப்போ இந்த தலைப்பை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இது தொடர்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இதை ப்ரிஃபரன்ஸ் எடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ஓரளவுக்கு அவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்றதுனால அவங்க எடுப்பாங்க. மற்ற துறைகள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய தலைப்பு. இப்போ நான் உங்களுக்கு பொருளடக்கம் கொடுத்துருக்குறேன். மொத்தமாக எவ்வளவு தலைப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, ஏறத்தாழ ஒரு 560 பக்கத்துலேருந்து 600 பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடக்குறிப்பு இது. அதில் முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தலைப்புகள் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அரசியலமைப்பு உருவான வரலாறு அப்படின்னு ஒரு வரலாறு, அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபையின் அமைப்பு, இந்தியாவின் தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பினுடைய மூலங்கள், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அரசியலமைப்பு உருவான வரலாறு குறித்த ஒரு சில விஷயங்கள். இப்போ இதற்கு அடுத்து உள்ளே போகிற போது பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒன்றியமும் அதன் நில வரையறையும், நில அமைப்பு எங்கிருந்து எங்கே வரைக்கும் இருக்கு, குடியுரிமைனா என்ன, அடிப்படை உரிமைகள்னா என்ன, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் எவை எவை, அடிப்படை கடமைகள் எவை எவை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு தலைப்பின் கீழ் வருது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, மத்திய அரசுக்குள்ளே போனீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், அப்புறம் துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அப்புறம் மத்திய அமைச்சரவை, இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், இந்திய தலைமை தணிக்கையாளர், நாடாளுமன்றம், இந்த மாதிரி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து இந்த மத்திய அரசு ஃபுல்லாக போகுது. மத்திய அரசு அப்படின்னு சொன்னாவே குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சரவை, அப்புறம் தலைமை வழக்கறிஞர், சரிங்களா? இது வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வருது. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க, ஆளுநர், முதலமைச்சர், மாநில அமைச்சரவை, இது எல்லாமே எதுக்குள்ளே வருது அப்படின்னாக்க நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே வருது. அப்போ ஒவ்வொரு தலைப்பிற்குள்ளேயும் நாம் உள்ளுக்குள்ளே போக 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 விரிவான தகவல்கள் இருக்கும். இதில் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது, குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, சமகால கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோடு தொடர்பு படுத்தி தான் கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் படிச்சுட்டு அப்படியே எழுதி வச்சா போதுமா சார் அப்படின்னா, கல்லூரி பேராசிரியர்களுக்கு கட்டாயமாக அப்படி இருக்காது, சரிங்களா? ஒரு இது கொடுக்குறாங்க. இப்போ மாநில அரசு அப்படின்னு இங்கே ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, மாநில அரசினுடைய அடிப்படை தன்மைகள் என்ன, அல்லது மாநில அரசின் பன்முகத்தன்மைகள் என்னென்ன, மத்திய அரசினுடைய பன்முகத்தன்மைனா என்ன, குறிப்பாக நாம் குடியரசு இல்லைங்களா, அதனால் நாம் ஜனநாயகத்தன்மையும் மாநில அரசுகளும் அல்லது மத்திய மாநில அரசுகளினுடைய ஒரு பன்முகத்தன்மை என்ன அப்படின்னு இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கேள்விகளை பொதுவாக கேட்பாங்க. அப்போ நமக்கு சப்ஜெக்ட் தெரியணும். ஒரு பாடத்திட்டத்தை முழுமையாக படித்து புரிந்து கொண்டு அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி விடையளிக்கிற ஆற்றல் நமக்கு வளர்த்துக்கணும். அதுதான் இந்த பகுதி. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே இந்த தலைப்பு கொடுக்கல. இன்னும் அடுத்தடுத்த தலைப்புகளையும் நான் கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்ததாக நீதித்துறை வருது. இப்போ நீதித்துறைனா என்ன, குரூப் 2 படித்தவங்களுக்கு தெரியும். நீதித்துறையினுடைய பரிணாம வளர்ச்சி, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், கிழக்கு நீதிமன்றம், சட்டத்தினுடைய ஆட்சி, அப்புறம் நீதி புனராய்வு, நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் கூடவே பொதுநல வழக்கும் சேரும். இப்போ இது எல்லாமே நீதித்துறை பற்றிய இது. அதுக்கடுத்து யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு பெரிய தலைப்பு. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போனீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இருக்குது, நகராட்சி இருக்குது, கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது, தாழ்த்தப்பட்டோர், இது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு தலைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் ஒன்று, இந்தியாவின் கூட்டாட்சி தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, மத்திய மாநில உறவுகள், இதுதான் நான் முன்னாடி கேள்வியாக கேட்டேன், சட்டமன்ற நிர்வாக உறவுகள், நீதி உறவுகள் அப்படின்ற இதெல்லாம் ஒரு தலைப்பு. அடுத்து வர்த்தகம், வணிகம், போக்குவரத்து சுதந்திரம், இது ஒரு தலைப்பு. அப்புறம் பொதுப்பணிகள், தீர்ப்பாயங்கள்,
தேர்தல்கள், சில வகுப்பினர் தொடர்புடைய சிறப்பு வகைமுறைகள், ஆட்சி மொழிகள், நெருக்கடி நிலைகள், பல்வகை அதாவது விதிவிலக்கு மற்றும் நிபந்தனைகள், அது அரசியலமைப்பு திருத்தம் எப்படி என்ன அடிப்படையில் திருத்துறாங்க, இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படை கட்டமைப்பு என்ன, அப்புறம் ஜம்மு காஷ்மீர்னா என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆரம்பம் மற்றும் ரத்து என்ன, பொது வாழ்வில் ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரி இடத்தை இருக்கு இப்போ சம காலகட்டத்தில். அடுத்து அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் என்னென்ன, இது ஒரு பெரிய கேள்வி, கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டம் சார் அமைப்புகள். இது சட்டம் சாரா அமைப்புகள் அப்படின்றது இந்த 3, இது தொடர்பாக கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள். அதே மாதிரி சட்டம் சார் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், மத்திய புலனாய்வுத்துறை, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், தேசிய புலனாய்வு முகமை, தேசிய பெண்கள் ஆணையம், மாநில பெண்கள் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் அதாவது மக்கள் நீதிமன்றம், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், தகவல் அறியும் உரிமை சட்டம். சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டம் சார் அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல கண்டிப்பா ஒரு கேள்வி நீங்க எதிர்பார்க்கலாம், இப்பவே கூட குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், மனித உரிமைகள், இந்திய வெளியுறவு கொள்கை, சர்வதேச அமைப்புகள், தமிழ்நாடு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், இந்திய மற்றும் தமிழ்நாட்டின் முதன்மை ஆளுமைகள், இந்திய அரசியலமைப்பு விதிகள். சரிங்களா, ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இது எல்லாமே உள்ளடங்கிய ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா ஏறத்தாழ 609 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பாடக்குறிப்பு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்திட்டம். நீங்கள் எந்த பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரி 3 விஷயங்களுக்கு மேலே தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. 3 தலைப்புகள் நான் ஏற்கனவே மாடர்ன் இந்தியா கொடுத்து உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி சுற்றுச்சூழல் இந்த ஈகாலஜி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன். அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அனுப்பிட்டுருக்கேன். சரிங்களா, ஏன்னா அறிவியல் துறையை சார்ந்தவர்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்குறாங்க அப்படின்றதுனால அது நான் அனுப்பிட்டுருக்கேன். இப்போ இந்திய அரசியலமைப்பு குறித்தும் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஆக மொத்தம் இந்த 4 தலைப்புகள் மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு பக்கங்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 பக்கங்கள் வருது. சரிங்களா, நான் அதிகமான தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம். அதிகமான பக்கங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய முதன்மை பாடம், அதாவது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை படிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்காது. அதே போல் இது 50 மார்க் தான். ஆனால் நம்மளுடைய மேஜர் மார்க்கில் 150 மார்க் இருக்குது. அப்போ 150 மார்க் முக்கியமா 50 மார்க் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 150 மார்க் அப்படின்றது 1 மார்க், அது உங்களுடைய சப்ஜெக்ட். நீங்கள் ஏறத்தாழ ஒரு 15-20 வருஷமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், நீங்கள் பாடம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், நீங்கள் எடுத்து படித்து அதில் நெட்டு ஜேஆர்எஃப் பிஹெச்டி பண்ண ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் 150 மார்க் ஒரு 140 மார்க் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆளுமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கட்டுரை அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு 50 மார்க்கு நீங்கள் ஒரு பொதுப்படையாக 3 பக்கத்துலேருந்து 4 பக்கத்துக்குள்ளே தான் எழுத போகிறீங்க. பக்க வரையறை அப்படின்றது வெறும் 300 வார்த்தைகள்ன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரமும் இருக்குது. அதனால் ஏதாவது 3 விஷயங்களை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 விஷயம் கூட போதுமானது. 3 விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த 3ல் கண்டிப்பாக 3 கேள்விகள் வரும். அந்த 3 கேள்விகளில் உங்களுக்கு அந்த சமயத்தில் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் எந்த கேள்வியை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சரியான உட்தலைப்புகள் கிடைக்கும். எந்த கேள்வியை எடுத்தோம்னா நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். எந்த கேள்வியை எடுத்தோம் அப்படின்னா சரியான அட்டவணை போட முடியும். எந்த கேள்வியை எடுத்தோம்னா நாம் கொடுக்கக்கூடிய தகவல்கள் சரியாக அந்த விடைத்தாள் திருத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதிரி அந்த நேரத்தில் உங்களுக்கு எது ஒரு ஈர்க்கக்கூடிய தலைப்பாக இருக்கிறதோ அந்த தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலான மதிப்பெண்கள் கிடைக்கும். நான் ஏற்கனவே விடைத்தாள் திருத்தம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விடைத்தாள் எப்படி திருத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை குரூப் 2 பேப்பர் எப்படி திருத்தினாங்க, எப்படி இணையத்தில் நம்ம விடைத்தாள் திருத்தம் செய்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் கூட நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அதனால் உங்களுடைய பேப்பருக்கு 90 செகண்ட் சரிங்களா,
அந்த 90 வினாடிகளுக்குள்ளாக உங்களுடைய விடைத்தாள் எந்த அளவிற்கு வந்து பார்க்கப்படுகிறது, எப்படி ஒரு வகையான அட்ராக்ஷன் நீங்கள் கொண்டு வரீங்க. அதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே கல்லூரி பேராசிரியராக இருந்தால் கூட நான் கட்டுரை பயிற்சி கொடுப்பதனுடைய நோக்கமே அதுதான். சரிங்களா? அதனால் அது நமக்கு தெரிதலை எப்படி வேணாலும் எழுதலாம், சும்மா ஸ்டார் போட்டு 2 தலைப்பை போட்டு எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் அது குரூப் 2ல் ஓகே. ஆனால் இங்கே அது சாத்தியம் இல்லை. அதனால் சரியாக 3 தலைப்புகளை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 தலைப்பு தொடர்பான விஷயங்களை மட்டும் சேகரித்துக் கொள்ளுங்கள். முதன்மையான பாடத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்கள். பிறகு என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த ஜிஎஸ் பேப்பருக்கு 2வது இடத்தை கொடுங்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.